ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு 23வது தலைப்பை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். பாண்டவர்கள் தங்களின் தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து வெளிவந்த பிறகு திரௌபதியின் சுயம்வரத்தில் வெற்றி பெறுகிறான் அர்ஜுனன். சகோதரர்கள் ஐவருக்கும் இளவரசியுடன் திருமணம் நடக்கிறது. அதிர்ந்து போன கௌரவர்கள் அவமானமும் ஆவேசமும் அடைந்தார்கள். இறந்து விட்டார்கள் என்று தாங்கள் நம்பிக்கொண்டிருந்த பாண்டவர்கள் ஒரு வருடத்திற்கு பிறகு எப்படி மீண்டு வந்தார்கள் என்பதை அவர்களால் அனுமானிக்கவே முடியவில்லையாம். நெருப்பில் எரிந்த சடலங்களை வேறு அவர்கள் கண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது மீண்டும் பாண்டவர்கள் தங்கள் முன்னே உயிருடன் வந்து நிற்பது புரியாமல் திண்டாடினார்களாம். திரௌபதியை திருமணம் செய்ததால் துருபதனுடன் ஏற்பட்டிருந்த உறவு பாண்டவர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத வலிமையை சேர்ந்திருந்தது. எல்லாவற்றையும் விட அர்ஜுனனின் சுயம்வர வெற்றியை தங்களது பெருத்த அவமானமாக கௌரவர்கள் பார்த்தார்களாம். தங்கள் 100 பேரில் யாருக்குமே போட்டியை வெல்லும் தகுதி இல்லை என்பதும், கர்ணனை பங்கேற்கவே தகுதி இல்லாதவன் என்று போட்டியில் கலந்து கொள்ளவே விடாமல் தடை செய்ததும் அவர்களை பெரிதாக பாதித்திருந்ததாம். தன் மனைவியுடனும் வேத விற்பனருடனும் அரண்மனை திரும்பிய யுதிஷ்டிரன் அரியணையின் மீது தனக்குள்ள உரிமையை கேட்டானாம். எதுவும் செய்ய முடியாமல் திருதராஷ்டிரன் அடுத்த அரசனாக யுதிஷ்டிரனுக்கு இளவரச பட்டம் சூட்டினானாம். அப்போது முதல் இதுவரை இல்லாத அளவுக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான மோதலில் பொறி பறக்க துவங்கியது. இப்போது அரண்மனைக்குள்ளேயே வெளிப்படையாக உடல் அளவில் அவர்கள் மோதிக்கொள்ளவில்லை. ஆனால் இரு தரப்பிலும் எதிர்த்தரப்பிற்கு குந்தகம் ஏற்படுத்தவே வேலை நடந்தது. இந்த அதிகார மோதலால் சாம்ராஜ்ய நிர்வாகம் சீர்குலைந்து நாடே தவித்தது. ஒரு பிரதிநிதியாகத்தான் இதற்கு ஒரு முடிவு கட்டி தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்தாராம் பீஷ்மர். யுதிஷ்டனுக்கு நாம் முடிசூட்டுவோம். இளவரசனாகவே இவரை வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இவரை நாம் பேரரசனாகவும், இதனால் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துவிடும். துரியோதனனுக்கும் மற்றவர்களுக்கும் முக்கிய பொறுப்புகளை கொடுப்போம் என்று முன்மொழிந்தாராம். துரியோதனின் எதிர்ப்பு. இப்படி அறிவிக்கப்பட்டதும் துரியோதனன் ஆவேசம் அடைந்தானாம். நேராக தனது தந்தையிடம் சென்று, வருங்கால அரசனாகவே என்னை வளர்த்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் காட்டிலிருந்து வந்து சேர்ந்திருக்கும் இந்த பயல்களிடம் அடிமையாக அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும் என்கிறீர்கள். அதிலும் பீமனிடமிருந்து வரும் உத்தரவை நான் செயல்படுத்தும் கொடுமையை நீங்களே ஏற்படுத்துகிறீர்கள். அவனோ என்னை குறிவைத்து தினமும் அவமானப்படுத்துவான். நான் என்னை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்றானாம். தற்கொலை செய்ய போவதாக துரியோதனன் மிரட்டினாலும் பீஷ்மர் யுதிஷ்டிரன் அரசனாக இருப்பான், இதை நிலைநிறுத்துவதுதான் தேசத்தின் நலனுக்கு நல்லது என்பதில் உறுதியாக இருந்தாராம். இது திருதராஷ்டிரனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழியும் இல்லாமல் போனது. ஏனெனில் பெயரளவுக்குத்தான் அரசனாக இருந்தான் திருதராஷ்டிரன். பார்வைத்திறன் குறைபாட்டால் எதை செய்து முடிக்க வேண்டுமென்றாலும் அவன் மற்றவர்களே சார்ந்திருந்தானாம். அனைவரிலும் மூத்தவராக, அரச பிரதிநிதியாக, விவேகமுள்ளவராக, வீரம் பொருந்தியவராக பீஷ்மரே உண்மையில் அரசாட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரமும் வலிமையும் கொண்டவராக இருந்தாராம். அடுத்ததாக முடிசூட்டப்பட வேண்டிய யுதிஷ்டனுக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாராம். ஆனால் துரியோதனன் தொடர்ந்து தன் தந்தையிடம் இதை ஏற்கவே முடியாது, நான் என்னை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று தொடர்ந்து மிரட்டலாக எச்சரித்துக் கொண்டே இருந்தானாம். அவனது சகோதரர்கள், நாங்கள் காந்தாரா தேசம் சென்று அங்கே ஏதாவது மலைகளில் இருந்து கொள்கிறோம் என்றார்களாம். அவர்களின் தாய் பிறந்த மண் அது. திருதராஷ்டிரனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லையாம். தனது மகன்கள் நாடாள வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. வழியாக வந்த வழக்கப்படி தற்போதைய தலைமுறையில் மூத்த பிள்ளைக்கு இப்போது யுதிஷ்டிரனுக்கே அரசாளும் உரிமை இருந்ததாம். எனவே யுதிஷ்டிரனை அரசனாக அறிவித்தாராம் பீஷ்மர். தர்மத்தின் மீது யுதிஷ்டிரனின் பக்தி. முடிசூட்டும் நாள் நெருங்கியது. இடைப்பட்ட காலத்தில் முனிவர்களுடன் நீண்ட பொழுதுகள் செலவிட்டு நீதி நூல்களை வாசித்து பெரும் ஞானத்தை சேர்த்திருந்த யுதிஷ்டிரன் எண்ணம் முழுவதும் தர்மா மற்றும் கர்மா, சரி மற்றும் தவறு எனும் அடிப்படைகளால் ஆளப்பட்டது.
உண்மையாகவும் நேர்மையாகவும் இயல்பாகவும் இருக்க விரும்பினானாம் யுதிஷ்டிரன். குடியிருந்த அரசவையில் யுதிஷ்டிரனை அரசனாக அறிவித்தார் பீஷ்மர். அனைவரும் கொண்டாடி ஆரவாரம் செய்தார்களாம். கைகூப்பி எழுந்த யுதிஷ்டிரன், தேசத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டுமோ அதற்கான பொறுப்பை நான் ஏற்கிறேன். ஆனால் தன் காலத்திற்கு திருதராஷ்டிரனே அரசராக ஆட்சியில் இருக்கட்டும். நான் அவரிடமிருந்து உத்தரவுகளை பெற்றுக் கொள்கிறேன். கூடவே அரசனாக துரியோதனுக்கும் சமமான பங்கு இருக்கட்டும். அவனும் எனது சகோதரன் தானே என்றாராம். துரியோதனுக்கும் அவனது சகோதரர்களுக்கும் கண்கள் தெறித்து விழுந்தது. என்ன, நமது காதுகள் சரியாகத்தான் கேட்கிறதா? தங்களுக்குள் பார்த்து கொண்டார்களாம். இவ்வளவு போராட்டங்களை கடந்து அரச பதவி கையில் கிடைத்ததும் அதை சரிசமமாக பங்கிட்டுக் கொள்கிறானாம் என்கிறானே யுதிஷ்டிரன். நம்ப முடியாமல் தவித்தார்கள் கௌரவர்கள். இதுவே தர்மம் என்றும் நீதி என்றும் நினைத்தான் யுதிஷ்டிரன். நீண்ட காலமாக இந்த தேசத்தை நான் சுமந்து விட்டேன் என்று என் கைகளை விரக்தியுடன் வீசினாராம் பீஷ்மர். அரசனாக பதவியில் இல்லாமலேயே 3 தலைமுறைகளாக தேசத்தை வழிநடத்தி வந்திருந்தார் பீஷ்மர். ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் தன் வம்சத்தை வழிநடத்தும் எல்லா வழிகளும் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு குடும்பஸ்தனுக்கான இன்பங்கள் மட்டுமே அவருக்கு இல்லையாம். மற்ற யாரை விடவும் அதிக தியாகம் செய்திருந்தார் பீஷ்மர். சாந்தனுவுக்கு பிறகு முதன்முறையாக சுயமாக ஆட்சி செலுத்தக்கூடிய ஒருவனை குரு வம்சத்தின் அரியணையில் அமர்த்தி வைக்க முயற்சி செய்ததால் தேவையில்லாமல் மீண்டும் அந்த ஒரு சூழ்நிலையை திருகிக் கொண்டு நின்றது. 4 பாண்டவ சகோதரர்களுக்குள்ளும் கோபம் கொப்பளித்தது. ஆனால் தங்களின் தகப்பனாரின் மரணப்படுக்கையில் அவர்கள் ஒரு சபதம் ஏற்றிருந்தார்களாம். அந்த கணம் முதல் தங்கள் மூத்த சகோதரரான யுதிஷ்டிரன் என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்பதுதானாம் அது. இந்த தேசத்தில் இதுவே சட்டமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. தந்தை வாழும் காலம் வரை அவர் என்ன சொன்னாலும் மகன்கள் அதன் வழி நடந்தார்களாம். பொதுவாக மூத்த தலைமுறையினர் தங்கள் அதிகாரத்தை இளைய தலைமுறை மீது செலுத்துவதாகவே இது இருந்தது. புரு, சாந்தனு என வழி வழியாக இப்படியே தொடர்ந்திருந்தாலும் துரியோதனன் விஷயத்தில் மட்டும் இது தலைகீழாக இருந்ததாம். பாண்டவ சகோதரர்கள் 4வரும் யுதிஷ்டிரனை தங்களின் தந்தையின் உருவாகவே பார்த்தார்களாம். எப்போதும் அவரது வார்த்தையை மதிக்க நடந்தார்களாம். ஆனால் இதை பீமனால் பொறுக்கவே முடியவில்லை. இவ்வளவு சிரமங்களை குடும்பமே சந்தித்து கடைசியாக அரச பதவி கிடைத்து தங்களுக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்கவிருந்த நிலையில் மூத்தவர் இப்படி துரியோதனனுடனும் கௌரவர்களுடனும் தாமாக முன்வந்து அரசுரிமையை பங்கிட்டுக் கொள்கிறேன் என்கிறாராம். ஆனால் தனது மூத்த சகோதரனை எதிர்த்து சண்டையிடுவது எங்கே, எதிர்த்து பேசுவது முடியவில்லையாம் பீமனால். அதிர்ந்தவனாக அரசவையை விட்டு வெளியேறினானாம் பீமன். பீமனின் அபாய ஆட்டம். இதற்கிடையே பீமன் வழக்கம் போல நன்றாக உணவு உண்டு யாரையாவது வம்பிழுத்து சண்டையிட்டுக் கொண்டே இருந்தானாம். அதுதான் அவனுக்கு தேவைப்பட்டதும் கூட. வயிறு நிறையும் போது